ஈஸ்வரா! மாப்பிள நீ ரொம்ப மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு பேசிக்கலாம். நான் சொல்றேன்ல. டேய் ஒரு நிமிஷம் அக்கா கூப்பிடுறாங்க. சொல்லுக்கா. நாட்ராயா கோகிலாவை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்காங்கடா. என்னக்கா சொல்ற? உடனே கிளம்பி ஜிஹெச்க்கு வாடா. ஜிஹெச்க்கா? ஆமாடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. கோகிலா தூக்க மாத்திரை சாப்பிட்டு சீரியஸா இருக்காங்க. சீக்கிரம் வாங்கய்யா. ஆமாங்கய்யா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்கய்யா. டாக்டர் எதுவும் சொன்னாரா? இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலைங்கய்யா. சரி வர வையப்பா. ஐ எம் சாரி, அவங்க நிறைய தூக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. நாளை எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சுண்ணே. ஈஸ்வரா மனசு விட்டுறாரு. கவலைப்படாத ஈஸ்வரா. எப்படி போன மாதம் குழந்தை இருந்த சுகத்தில் ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருந்தானே. நேற்று நைட்டு பாலில் தூக்க மாத்திரை போட்டு இப்படி பண்ணிட்டானே. தம்பி, வெளில வேற மாதிரி பேசுகிறாங்கடா தம்பி. இப்படி வா தம்பி. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் அண்ணன் உன் கூட இருப்பான்டா. சொல்லு, என்னடா யோசிக்கிற? இங்கே வரா தம்பி. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அண்ணன் உன்னை விட்டு கொடுமாண்டா. சொல்கிறா. நான் உண்மையை சொன்னா 4 பேர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நான் உண்மையை மறைச்சா தப்பு பண்ண மட்டும்தானே தண்டிக்கப்படுவான். என்னடா சொல்கிற? அதானே, நான் உண்மையை சொன்னால் 4 பேர் தண்டிக்கப்படுவாங்க. ஆனால் நான் உண்மையை மறைச்சா தப்பு பண்ண மட்டும்தானே தண்டிக்கப்படுவான். என்ன அளவுன்னு ஒன்றும் புரியல. அண்ணனுக்கு புரியல.
சரா தம்பி உன் போக்கில் போடா அண்ணன் கூட இருப்பான்டா. சரிண்ணே. ஏய் அண்ணே ஏதாவது அவன் சொன்னது புரியுதாடா? அண்ணே உண்மையை சொன்னால் 4 பேர் தண்டிக்கப்படுவான். உண்மையை மறைச்சா தப்பான மட்டும் தண்டிக்கப்படுவான். ஏய் வணக்கண்ணே, அதான் அவனு சொல்லிட்டு போறா. தம்பி கோகிலா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாடா. கோகிலா சாவுக்கு காரணமானவனை இன்னும் 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற உண்மையை பத்திரமா மறைச்சு வச்சுக்க. இவ்வளோ தூக்க மாத்திரை 3 ஸ்ட்ரிப் வாங்கியிருக்காங்க. 1 2 இன்னொன்று மிஸ்ஸிங். இந்த மாத்திரையை நேற்று தான் வாங்கியிருக்கணும். சரி சார். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் இந்த மாத்திரை யார் வாங்கினான்னு விசாரிங்க. ஓகே சார். வாங்கினவங்க டீட்டெயில்ஸும் சிசிடிவி ஃபுட்டேஜும் இன்னும் 1 ஹவரில் எனக்கு வேணும். ஓகே சார். லேட் ஆகக்கூடாது. சரி சார். கிளம்புங்க சார். ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரமேஷ்க்கு பிறந்த நாள் ட்ரீட்டு கொடுத்தான். தென்றல் லாட்ஜில் தான் நான், ரமேஷ், வினோத் எல்லோரும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த தென்றல் லாட்ஜுக்கு இந்த ஈஸ்வரனும் அவங்க அக்கா பொண்ணு பிரியாவும் அந்த லாட்ஜுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் ஒரே ரூமில் தங்கிட்டு காலையில் தான் போனாங்க. நாட்ராயா, என்னடா சொல்ற? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லாமட்டேன் நாட்ராயா. அட போடா. ஐயோ இப்படி நடக்குன்னு தெரியாது நாட்ராயா. பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் தம்பி, ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சிடாம. சொல்ல மாட்டேயா? சொல்லுங்க. ஒரு 20 நாள் இருக்கும் தம்பி. காலையில் பல்லு விளக்கலாமேன்னு ஒரு வேப்பங்குச்சியை ஒடிக்க வந்தேன். அந்த நேரம் ஈஸ்வரனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவன் பொண்டாட்டியை ஓங்கி ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அந்த அடி என் கொலையே ஆடிருச்சு தம்பி. பாவம், அந்த பிள்ளை கோழி குஞ்சு மாதிரி சுருண்டு விழுந்துருச்சு தம்பி. வணக்கண்ணா.
எப்படி ஆச்சு? காளியப்பா என்ன நடந்துச்சுன்னு ஈஸ்வரன் வாயவே திறக்க மாட்டான். ஈஸ்வரன் தனியாக கூப்பிட்டு போய் கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க காளியப்பா. சரிண்ணே. இங்கே பாரு ஈஸ்வரா, என்ன நடந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு, அண்ணன் பார்த்துக்கிறேன். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அண்ணன் உனக்கு கைவிட மாட்டேன், புரியுதா? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாரா, தைரியமா சொல்லு. அது எப்படி பயப்படாம சொல்றா, அண்ணன் இருக்கல்ல. இங்க பாரு, இப்படி தயங்கிட்டு அண்ணன் உண்மையை மறைச்சுன்னு வச்சுக்கேன், பின்னாடி அந்த போலீஸ்கார வந்து உன்ட்ட 7:30 கூட்டினா அண்ணன் உன் பின்னாடி நிற்க மாட்டேன், பார்த்துக்க. கிளம்பு. இதுதான் சின்ன பையன் சாவாசம் வச்சக்கூடாது. திரும்புறேன். இல்லை, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், தயங்கிட்டே இருந்தேன்னு அர்த்தம். சொல்கிறேண்ணே. சொல்லு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதுதான் சொல்ல போகிறேன். அண்ணே, ஆ நான் உண்மையை சொன்னால் 4 பேர் தண்டிக்கப்படுவாங்க. சரி. நான் உண்மையை மறைச்சா தப்பு பண்ண மட்டும் தானே தண்டிக்கப்படுவான். அதான் 7வது படிச்சு நமக்கே புரியல, 2வது படிச்சவனுக்கு புரிஞ்சிருமா என்ன? நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அவனுக்கு சரி, நீ ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்க, போ, அண்ணன் பார்த்துக்கிறேன். சரி, கிளம்பு, போ. பிரியா, வீட்டு பின்னாடி வா. என்ன மாமா? இங்கே பார் பிரியா, நாட்டை எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக உங்ககிட்டயே வந்து விசாரிப்பான். எக்காரணத்தை கொண்டோ நடந்த கொலை அவனுக்கு தெரியவே கூடாது, புரியுதா?